ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மருக்கு எதமாக குளு குளுன்னு ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக கோத்தகிரின்ற ஒரு இடத்துக்கு தான் போனோம். எப்போவுமே ஊட்டி போய் போய் போர் அடிச்சிருச்சா, கோத்தகிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 2.5 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாம். நாங்கள் போனது ஆரஞ்ச் ஹோம்ங்கிற ஹோம் ஸ்டே கம் ரெசார்ட்டுக்கு தான். அங்கே இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டே ரிசார்ட்டில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஹோம் ஸ்டே ரிசார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மெயின் டோர்லேருந்து வெளியே வந்ததுமே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தான் நம்மளுக்காக காத்துட்ருந்தது. பெரிய மலை மேலே இருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரிசார்ட் பேர் வந்து ஆரஞ்ச் ஹோம்ஸ். இங்கே வந்து கேம்ப் ஃபயர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி கார்டனிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கார் பார்க்கிங், ரொம்ப சேஃப்டியான பிளேஸும் கூட. கோத்தகிரியிலேருந்து குன்னூர் போகலான்னு சொல்லி நாங்கள் வெளியே காலையிலேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பட் இது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரோடில் ட்ரை பண்ணலான்றதுக்காக புதுசாக ஒரு ரோட் ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்கள் கோத்தகிரியில் ஆடத்துறையில் தான் தங்கியிருந்தோம். குன்னூர் போகிற ரூட் மேப் போட்டு ஜாலியாக கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நீங்கள் கோத்தகிரியில் வந்தாலே போதும், நீங்கள் நிறைய அனிமல்ஸை சைட் பண்ணலாம். முக்கியமாக பைசனை சைட் பண்ண முடியும். கொஞ்ச தூரம் நகர்ந்தோடனே இந்த பெரிய பைசனை பார்த்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அது ரொம்ப பெரிய காட்டெருமை. அப்புறம் நாங்கள் மூவ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த ரோட்டில் தான் ஒரு ஃபாரஸ்ட், சின்ன ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தான் நாங்கள் போய் பார்க்கலான்னு போனோம். ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடுங்க, ஒரு கார் தான் போக முடியும். ஆனால் பார்க்குற 2 சைடுமே பச்சை பச்சேன்னு டீ இலை தோட்டம் தான். சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்டான பிளேஸுங்க. அவ்வளோ க்ரீனரிஸ், நல்ல பெரிய பெரிய மரங்கள், சூப்பராக இருந்தது. கொஞ்ச தூரத்துக்கு மேலே ரோடு பார்த்திங்கன்னா ஹைட்டாக ஏறுதுங்க. ரொம்ப ஸ்டீப்பான ரோடு. அது வந்து சீக்கிரமாக குன்னூர் போயிடும்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த ரோடை சூஸ் பண்ணியிருந்தோம். பட் கேர்ஃபுல்லாக போங்க. பயங்கரமான ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அனிமல் சைட் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது. ரோடெல்லாம் ரொம்ப மேடு மாதிரி இருந்ததுங்க. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இதுதாங்க நான் சொன்ன மினி ஃபாரஸ்ட். பார்த்திங்களா இடம் எப்படி இருக்குன்னு? அதை தாண்டியே சின்ன சின்ன ஊராக வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் ரிசார்ட்டு, அழகான வீடுகள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் நாங்கள் வந்த ரோடு ஃபுல்லாக ஒரு டீ கடையோ, ஒரு பஞ்சரானா காற்றடிக்கிறதுக்கு கடையோ எதுவுமே இல்லை. அட இன்னும் ஏங்க, ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு ஒரு மளிகை கடை கூட இல்லைங்க. நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துட்டு பிளிங்கிட்டு, ஜொமேட்டோன்னு ஆர்டர் போட்டுட்ருக்கோம். இவங்கெல்லாம் ஆர்டர் போட்டாலும் வராது, எதுனாலும் இவங்க ஸ்டாக் பண்ணி தான் வச்சுக்கணும். அதுதாங்க சிட்டி லைஃப்க்கும் இங்கே உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அமைதியான சூழலை பார்க்குறதுக்காக மட்டும்தான் இங்கே வருவாங்க. நம்மளை மாதிரி சிட்டிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி லைஃப்பை பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயங்க, டிராஃபிக்குங்கிறதே இல்லை. ஒரு ஹாரன் சவுண்டு கூட இல்லை. அவ்வளோ அமைதியாக இருந்தது. கொஞ்ச தூரத்துலேயே நாங்கள் ஒரு டேம் பார்த்தோம். சரி இறங்கி போய் பார்க்கலான்றதுக்காக வந்தோம். இந்த டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருந்தது. அதிகமாக தண்ணி இல்லை. மழை டைமாக இருந்தால் இன்னும் அதிகமாக தண்ணி போகும்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது கண்ணுக்கு. கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி போன இடம்தான் வில்லிங்டன். இது குன்னூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இந்த வில்லிங்டன் வந்து ஆர்மி பேஸ்க்காக தான் ஃபேமஸ். நாம் ரொம்ப லக்கிங்க. நாங்கள் வந்த டயத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயின் வந்தது. நான் இத்தனை வருஷத்தில் நான் இந்த டாய் ட்ரெயினை பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைமாக இந்த டாய் ட்ரெயின் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது இன்ஜின்லாம் ரொம்ப மாற்றிட்டாங்கங்க. முன்னாடி வந்து கரி இன்ஜின் தான் போட்டிருப்பாங்க, இப்போ டீசல் இன்ஜின்.
நிறைய ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட்லாம் இருந்தாங்க. எங்களை பார்த்து ஹாய் சொன்னாங்க. ட்ரெயின் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் இந்த மாதிரி ட்ரெயினை டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க நின்னது. உடனே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இந்த ட்ரெயின் போகிற அழகை ரசிச்சுட்டு நாங்கள் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி டைமில் ட்ரெயினில் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்காது. ப்ரீ புக்கிங் பண்ணால் தான் கிடைக்கும். ஒரு மாதம் இல்லை 2 மாதம் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கல. நல்ல வேளை நாங்கள் ட்ரெயின் பார்க்குற சான்ஸாவது கிடச்சிதே. அந்த சந்தோஷத்துலேயே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரெயின், இந்த ஏரியா, இந்த லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்தா எனக்கு 3ஆம் பிறை தாங்க ஞாபகம் வருது. 3ஆம் பிறையில் ஃபுல்லாகவே இந்த ஏரியா சுற்றி தான் ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.